வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதைக்கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இப்ப மணி வந்து கரெக்டா 7 காலையில 7 மணி. நேத்து நைட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை நாங்க பார்க்காம தூங்கிட்டோம். இன்னைக்கு காலையில வந்து நேத்துல இருந்து தனுஷ் வந்து டிவி டிவி டிவின்னு போஸ்ட் போட்டுட்டே இருந்தாரு. அது என்னடா டிவி, யாரா டிவி, ஒருவேளை வெங்கட் பிரபுவா இருக்குமோன்னு ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன். ஒரு ஆமா டிபேட் போயிட்டு இருந்தது. ஆமா, ஒருவேளை வெங்கட் பிரபுவா இருக்குமோ. அப்புறம் இன்னொருத்தன் வந்து இன்னொன்னு இல்ல அவர் வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர், இல்ல அவர் ஹிந்தி டைரக்டர், இல்ல அவன் ஃபாரின், அந்த அளவுக்கு போயிட்டாங்க, ஹாலிவுட் டைரக்டர் அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா அது வந்து நம்ம வெற்றிமாறன் தனுஷ் காம்போ தான். ஆனா இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தாதான் தெரியும். பாத்துரலாம். என்னோட யானுங்க எல்லாம் இருக்கா? தமிழ் முருகன் பண்ணிருக்காங்க. வேல் எப்படி இருக்கு பாரு. ஓடு யார் மியூசிக்? ஓ, ஆதிக் தமிழ் பண்ண சாயா. அறிவுமதி தேச காட்டம் பண்றாங்க. வெற்றிமாறன் பயங்கரமா. ஏன்னா யானை மேல வர்றது வந்து அதிகமா எல்லாருமே வந்து மயில் மேல வர்ற மாதிரிதான் காமிப்பாங்க. இதுல இருந்தே ஒரு விஷயத்த அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க பாக்குற அந்த மித்தாலஜிக்கல் எல்லாம் தாண்டி உண்மையிலே வாழ்ந்த ஒரு வரலாறதான் நான் சொல்ல போறேன். உண்மையிலே முருகன் வந்து என்னவா இருப்பாரு, கையில வேலோட ஒரு நிக்கிற ஒரு போர் கடவுள் வந்து மயில்ல ஏறி போவாரா அப்படின்றது ஒரு லாஜிக்கலான ஒரு திங்கிங்கை யோசிச்சு பாருங்க. போர் பண்ணவன் யானை மேல ஏறிதான் போர் பண்ணியிருப்பான். இப்ப நம்ம வரலாற்று ஆய்வு சார்ந்து பார்த்தோம்னா புறநானூறுலயும் பதிற்றுப்பத்துலயும் வந்து நமக்கு வந்து முருகன் வந்து எப்படிப்பட்ட கடவுள், யாரோட மைந்தன், கொற்றவை மைந்தன்னு தான் வந்து பதிவு பண்றாங்க. போருக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவைய வணங்கிட்டு போறதான் நம்ம தமிழர்கள் வழக்கமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட கொற்றவையோட மைந்தனா இருந்தாருன்னா அப்போ எந்த அளவுக்கு பெரிய ஒரு போர் கடவுளா இருந்திருப்பாருன்னு இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழர்கள் முன்னாடி இருந்தே ஒரு இனக்குழுவை யாரு காப்பாத்துறானோ அவனை நடுகள் நட்டு வழிபட்ட காலங்கள் தான் நமக்கு இருந்திருக்கு. முதல்ல இருந்தே நடுகள் வழிபாடு இருந்திருக்கு. தன்னை ஆண்ட அரசனை வணங்கியிருக்காங்க, வழி நடத்தினவங்கள வணங்கியிருக்காங்க. அப்படி வணங்கப்பட்ட ஒரு கடவுளாக நானுமே முருகனை பாக்குறேன். வெற்றிமாறன் வந்து முருகன் படம் கொடுக்கிறாரா? வெற்றிமாறன் வந்து ஒரு வந்து தமிழ்ல வந்து ரொம்ப ஆர்வம் முடியாளு. அறிவுமதி வந்து ஒரு நல்ல ரைட்டரும் கூட. தமிழ் முருகன் ஒரு வரலாற்று ஆய்வு புத்தகமே இருக்கு. அந்த புத்தகத்திலேயே ஒரு சில வரிகள் வரும், இது வந்து புனைவு கிடையாது, வாழ்ந்த வரலாறுன்னு சொல்லிட்டு. சோ இது முழுக்க முழுக்க இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தகவல்களையும் தரவுகளையும் வச்சு எப்படி முருகன்றவர் உண்மையிலே யாரா இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆய்வு புத்தகம் தான் இது. அதை வச்சு இதுல கொண்டு வந்திருக்காங்க, இவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இல்ல போட்டாங்க ரிட்டன் பை அறிவுமதி. இப்போ இது சயின்ஸ் ஃபிக்ஷன்ற மாதிரியான டாக்ஸும் அது தெரியல, அது ஒருவேளை வந்து வரப்போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் யூஸ் பண்றதுனால இவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்திருக்காரா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக்கலாவே இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மீசை இல்லாத முருகனை வந்து நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே ஆதி தமிழன் முருகன் வந்து மீசையோட வேலோட ஒரு யானை எப்படி இருந்ததுங்கிறது வரைக்கும் டீடைல்டா ஒரு போருக்கு போற ஒரு வேல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி
ஒரு யானை மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறத அந்த ஃபர்ஸ்ட் அதை பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இது வந்து வழக்கமான உருட்டுகளை தாண்டிய ஒரு உண்மை. ஏன்னா எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாவே இல்ல. முருகன் வந்து வேலோட வந்து வர்றாரு, வேலோட வராரு, மயிலோட வராருன்னு தான் நாங்க அதை வந்து நாங்க ஏத்துக்கிறது இல்ல. அது வந்து ஒரு சிம்பாலிக் ரீசனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மயிலா தான் நான் பாக்குறோம். யானை மேல வர்றது வந்து எங்களுக்கு ஆச்சரியப்படுத்தலன்றதை தாண்டி அந்த முருகன்னா நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்போம்ல, உண்மையிலேயே முருகர் இப்படிதான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த கற்பனையில பார்த்த மாதிரி இருந்தது. பியூர் ஃபீல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளா நம்ம கேலண்டர்லயும் சரி, புத்தகங்கள்லயும் சரி, எல்லாத்துலயுமே முருகர் வந்து ரொம்ப அழகா அப்படியே மேக்கப்ல பியூரா பண்ணி அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இது சாய் பேங்கர் வந்து இந்த சாய் அபயங்கர், இசை அபயங்கர், சாய் அபயங்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேவருக்கு ஒத்து வரலையோ அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு இது இருக்கு. சவுண்டா கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. ஆனா நான் வந்து ஜிவியை மிஸ் பண்றேன். ஏன்னா வெற்றிமாறன், ஜிவி, தனுஷ் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு சம்பவம் கொடுப்பாங்க. அது எனக்கு இந்த இடத்துல நான் அதை மிஸ் பண்றேன். ஜிவியோட ஃபீல் வராது. 1000ல் ஒருவன்லாம் பார்த்து கேட்டு பழகி ஜிவியை மிஸ் பண்ணதான் செய்றோம். ஆனா இவர் சூஸ் பண்ணிருக்காருன்னா மேபி கண்டிப்பா வெற்றிமாறன் அவ்வளவு ஈஸியாலாம் சூஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. எடுத்தோம் கவுத்தோம் எல்லாருமே பண்றாங்க, ட்ரெண்டுக்கு வரையும் போடுவோம் அப்படின்ற ஒரு கிடையாது. ஆனா நிறைய பேரால இதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து இவர் தான் முருகர் இப்படிதான் இருப்பாரு, முருகரை கொஞ்சம் கருப்பு சாமி மாதிரி செஞ்சுட்டா கோவப்பட்டுருவாங்க வேற நம்ம மக்களு. இது ரொம்ப புதுசா இருக்கும், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, திட்டலாம், செய்யலாம், எல்லாம் நடக்கலாம். அதெல்லாம் பார்க்காதவரா நம்ம வெற்றி. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப என்டிஆர் வந்து இது வந்து நார்த்ல பிறந்தவர் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு இப்ப தமிழ். அதனாலதான் இவங்க வேணும்னே செய்யறாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் டவுட் இருக்கு. அது தமிழ் முருகன்னே போட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் அந்த வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்டிஆருக்கு தான் ஒரு குத்தி இருக்காங்கன்ட்டு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல போனா தமிழே தமிழ் கிடையாது, அது வந்து வேற எதுலயோ இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மொழி, அது ஒரு புனைவு. நீங்களா அதை வந்து மாத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க. இந்த பெருமை எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். ஸ்டார்டிங்ல இருந்தேவும் என்னன்னே தெரியல, மத்த எந்த மொழி சார்ந்தோ எந்த ஒரு பழக்க வழக்கங்கள் சார்ந்தோ ஒரு குழுவினர் சார்ந்தோ பேசப்படுற விஷயங்கள் ஒத்துக்கிறாங்க. இது இவங்களுக்குதான் இவங்க இதுதான் பண்ணாங்க, இவங்க இங்க எல்லாம் போயிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா தமிழர்கள் ஒரு விஷயம் பண்ணா மட்டும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. தனுஷ் வந்து 1002 ஒரு பிட்ட போட்டுட்டு காணாம போயிட்டாப்ல. ஆமா, அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து வாடிவாசல்னு ஒரு பிட்ட போட்டுட்டு காணாம போயிட்டாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிட்ட போடுறாங்க. இது நடக்குமா நடக்காதான்றதா இப்ப பெரிய ட்விஸ்டே. இது இவ்வளவு பேசினமே, இத போட்ட போஸ்ட் போட்ட 2 பேருமே வந்து வெற்றிமாறன் அண்ட் தனுஷ். பாத்துக்கோங்க. எனக்கு இது பார்க்கவே ஓகேப்பா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில வாய்ஸ் அவுட் பண்றாங்க. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனுஷ் தெரியும். நார்த் இந்தியன்ஸ் முக்காவாசி இப்படி அவங்க அடுத்து வர ஏத்துக்க, அததான் சொல்றேன். அவரை வச்சு அவருக்கு ஒரு பிரேவான மூவ். ஆக்சுவலா என்னோட இறையோன்ற வந்து முருகன் அப்படின்னு ஒரு பிரேவான மூவ் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் தனுஷ். நான் அவரை நிறைய இடத்துல பாத்திருக்கேன். அவர் ஆன்மீகம் சார்ந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காரு. நான் நேரடியா பார்க்கும்போது நிறைய புத்தகங்களோட தான் இருந்திருக்காரு ஆன்மீகம் சார்ந்து. அப்ப ஒரு தெளிவான ஒரு முன்னெடுப்பை தான் எடுத்திருக்காரு. வெற்றிமாறன் வந்து நம்மளுக்கு தெரியும், வெற்றிமாறன் வந்து தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு என்னமோ சாய் போட்ட எல்லா படமும் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி பாப்போம், இது ரிலீஸ் ஆனா நல்லது. ஆனா வரலாற தொட்டுட்டு வர எந்த ஒரு படங்களா இருந்தாலும் அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாலே அது யார் டைரக்ட் பண்ற படமா இருந்தாலுமே ஒரு இக்கனா இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரலாற்று சார்ந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்ற படமா இருக்கட்டும், இல்ல வரலாற்றுல இருந்து கொஞ்சம் எடுத்து நாங்க புனைந்து பண்ணிருக்கோம்னு சொல்ற படமா இருக்கட்டும், அதுல தமிழர்களை ஒரு வகையில பெருமையா காட்டியே கடைசியில ஒரு குத்தி விட்டுறாங்க. அது நமக்கு நிறைய படங்கள்ல வந்துட்டேதான் இருக்கு. 2 பேருமே நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்த ஒரு ஆளுங்க. கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. வெற்றிமாறன் வந்து அந்த மாதிரி என்னைக்குமே தமிழ்ல வந்து கொச்சைப்படுத்தினதும் கிடையாது. பொன்னியின் செல்வன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். பொன்னியின் செல்வன் கம்பேர் பண்ணாதீங்க, அது புனைவு கதை. இது வந்து அதான் சொல்றாங்களே, இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? தமிழ் சார்ந்து வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம வந்துருச்சுரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். 15 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு வீடியோ. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, அந்த சினிமா தெரியல உங்களுக்கு, சினிமா தெரியாம ஏன்டா வந்து ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு. சினிமாங்கிறது நான் நினைக்கிறதாதான்ப்பா. சினிமாங்கிறது அப்படியே படிச்சுட்டு அப்படியே நிறைய கரைச்சு குடிச்சிட்டு அப்படி வந்து பாக்குற ஒரு விஷயம் கிடையாது. நார்மலா எதுவுமே தெரியாதவனுக்கு கூட அவனுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி அதுல கூட்டிட்டு போய் டிராவல் பண்ண வைக்கிறது பாத்தியா, அதுதான் சினிமான்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன். அப்ப நான் ஒரு விஷயத்த பாக்குறேன், நான் ரியாக்ஷன் வீடியோன்றது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா,
எதுவுமே தெரிஞ்சுக்காம நாம ஒரு பார்க்கும்போது அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அததான் நான் விரும்புறேன். ஆக்சுவலா நாங்க வந்து அதுல எங்களோட சிம்பாலிக்கா நாங்க லோகோ அனிமேஷன்லயே லோகோ வரும்போதே நாங்க ஒரு விஷயத்த போட்டுருவோம், A+P² தெரியாதா. ஆமா, ஏன்னா இத பத்தி எங்களுக்கு தெரியாம தான் இறங்கணும். ரியாக்ஷன் வீடியோனா என்ன எப்படி இருக்கும். ஆனா நாங்க வந்து படங்கள் விரும்பி 2 பேருமே மூவி பஃப் தான். ஆமா. ஒரு படங்களை வந்து அதிகமா பார்ப்போம், தியேட்டர்ஸ்க்கு அதிகமா போவோம், வெப் சீரிஸ் அதிகமா உட்காந்து ஒன்னா பார்ப்போம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து மூவி ரிலேட்டடா நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான், ஏஐல போட்டு முடிச்சு விட்டுற வேண்டியதான், என்ன படமா கேட்க போறாங்க அப்படின்னு. சும்மா இருப்பா, படம் வரும். இவன் வேற நம்புவோம். இந்த வாய் இருக்கே